வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, ஐஆர்எஸ் தீனா என்ற கப்பலை அமெரிக்க இராணுவம் சுட்டு வீழ்த்தியது பற்றி. ஈரானிய கப்பல் தீனா, டிஇஎன்ஏ, அந்த கப்பலை அமெரிக்க இராணுவம் சுட்டு வீழ்த்தியது பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறோம். ஸோ ஈரானிய கப்பல் தீனா அப்படிங்கிறதுல டெனா, எப்படி வேணால் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். அது இந்தியாவில் இருக்க விசாகப்பட்டினம் ஒரு பல நாடுகள் பங்கு பெற்ற ஒரு கூட்டு கப்பற்படை பயிற்சியில் முடிச்சுட்டு ஈரானுக்கு திரும்பிட்டு இருந்தது. இலங்கை கடல் வழியாக ஈரானுக்கு போயிட்டு இருந்த சமயத்தில், ஓகேங்களா, அப்போ அமெரிக்க இராணுவம் அந்த கப்பலை சுட்டிருக்காங்க. அதில் இருந்தவங்க செத்து போயிருக்காங்க, இறந்துருக்காங்க. பல்வேறு மீடியாக்களில் ஒவ்வொரு நம்பர் சொல்கிறாங்க. ஸோ 84 நபர்கள்லேருந்து 104 நபர்கள் அந்த கப்பலில் இறந்து போயிட்டதாக செய்திகள் வருகின்றன. ஸோ ஏற்கனவே மேற்காசிய பகுதிகளில் உச்சக்கட்ட டென்ஷனில் இருக்கிறது இப்போ என்னன்னா, தெற்காசியாவோட விளிம்பில் நிற்கிது. ஸ்ரீலங்கா தெற்காசியாவின் கடைசி பகுதின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல தான் இவங்க ஈரானிய கப்பலை சுட்டிருக்காங்க அமெரிக்க இராணுவம். ஸோ திஸ் ஹஸ் brought the entire West Asia conflict to the South Asian doorstep அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது என்னென்னா, இந்தியாவுக்கு இது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இந்தியாவோட நெய்பர்ஹுட் பாலிசி, வெளியுறவு கொள்கை, ஓகேங்களா, பக்கத்து நாடுகளுக்கான முன்னுரிமை, இது எல்லாமே இப்போ ஒரு கேள்விக்குறியாகவே நிற்குது. இட் ரெஃபர்ஸ் டு இந்தியாஸ் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் ஆஃப் மேனேஜிங் இட்ஸ் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. ஓகேங்களா, நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி, அண்டையில் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறதுல இப்போ இந்தியாவுக்கு ஒரு கேள்விக்குறியாக நிற்கிது. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 25 மில்லியன் தெற்காசியர்கள் மேற்காசியா பகுதியில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 25 மில்லியன், ஓகேங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் இந்தியர்கள் மட்டுமே இருக்காங்க. மேற்காசிய பகுதிகளில் 10 மில்லியன் இந்தியர்கள் மட்டுமே இருக்காங்க. அதேமாரி ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க 5லேருந்து 8 மில்லியன் வரைக்கும் ஈரானில் அகதிகளாக தஞ்சம் புகுந்திருக்காங்க. ஸோ ஒரு ஹியூமனிடேரியன் க்ரைசிஸ்மே இதில் இருக்குது. ஸோ இப்போ இதில் அமெரிக்க இராணுவம் இந்த ஈரானிய கப்பலை இந்திய பெருங்கடலில் தாக்கியிருக்கிறதுக்கு ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை தான் இந்தியாவுக்கு. ஃபஸ்ட்டு இது ஹோம் செக்யூரிட்டி, உள்நாட்டு பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாக ஆகிருக்குது. அதாவது இந்திய பெருங்கடலுக்கு ஒரு தலைமை மாறி இந்தியா, ஓகேங்களா. ஸோ இந்திய பெருங்கடலில் ஈரானிய கப்பலை அமெரிக்க இராணுவம் தாக்குனது இந்திய பெருங்கடலுக்கு ஆன தன்னிச்சையாக தலைவராக இருக்கும் இந்தியாவோட அந்த மகத்துவத்தை, இல்லை இந்தியாவோட அந்த ஆதிக்கத்தை ஒரு கேள்விக்குறியே கேட்டிருக்கு. இது என்ன ஆகுது அப்படின்னா, தெற்காசிய நாடுகளினோட அந்த கடல் வாணிகம் பகுதியோட அந்த இதுவுமே போக்குவரத்துமே ஒரு கேள்விக்குறி, பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுது. செகண்ட் ஒன், டிப்ளமேட்டிக் டைவர்ஜன்ஸ். இந்தியாவோட அந்த வெளியுறவு கொள்கைன்றது இப்போ இந்தியா இட்ஸ் ப்ரோ இஸ்ரேல். இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக எடுக்கப்படும் நிலைகள், எடுக்கப்படும் உறவுகள், எடுக்கப்படும் முடிவுகள் நம்மளுடைய அண்டை நாடுகளான வங்கதேசம் மற்றும் மாலத்தீவுக்கு விரிசலை ஏற்படுத்துகிறது. இந்தியா வங்கதேசம், இந்தியா மாலத்தீவு உறவுகளில் விரிசல் ஏற்படுத்துகிறது. ஸோ மாலத்தீவு இந்திய பெருங்கடலில் இருக்கிற ஒரு பைவோட்டல், ஒரு முக்கியமான ஒரு நாடு. அதேமாதிரி வங்கதேசம் நம்மளுக்கு உள்ளே இருந்தாலும் அதை சுற்றி நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களும் இருக்குது, அதுவுமே ஒரு முக்கியமான ஒரு நாடு. ஸோ இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக எடுக்கிற நிலை இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும், இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறது. அடுத்தது இன்டர்நேஷ்னல் நாம், சர்வதேச நெறிமுறைகள், சர்வதேச விதிமுறை மீறல்கள் நிறையாவே நடந்திருக்கு. ஒரு நாட்டின் ஒரு மத குரு அல்லது ஒரு தலைவரை டார்கெட் பண்ணி இன்னொரு நாடு கொல்றது அப்படிங்கிறது இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சாவரினிட்டி. ஒரு சர்வதேச அளவில் இது என்ன தான் நாம் நியாயப்படுத்தினாலும் இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சாவரினிட்டி. அப்படிங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு அந்த சாவரினிட்டி இருக்குது, ஓகேங்களா. என் நாடு நான் தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாம் மீறி அமெரிக்கா ஈரான் அதிபராக இருந்தவங்கள கொண்டு இருக்குது. ஸோ இது ஒரு சர்வதேச விதிமுறை மீறல் அப்படிங்கிறது. இதுக்குமே எல்லா நாடுமே கண்டனம் எதுவும் தெரிவிக்காமல் ரொம்ப லேட்டாக தான் கண்டனம் தெரிவிக்கிறாங்க.
ஸோ இப்படி இருக்கிறப்ப பெரிய பிரச்சனையாகுது. இப்போ மேற்காசியாவில் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸும் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. ஸோ எனர்ஜி செக்யூரிட்டி ஒரு கேள்விக்குறியாகுது. ஸோ இந்தியாவில் இருக்க அண்டை நாடுகள் பெட்ரோலுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எஸ்பெஷலி பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ். ஸோ இப்போ இவங்களுடைய இது வந்து எஸ்பெஷலி ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் இந்தியாவிட்ட ஹெல்ப் கேட்பாங்க எனர்ஜி செக்யூரிட்டிக்கு. ஆனால் இந்தியாவுக்கே பிரச்சனையாக இருக்கிறப்ப இவங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ இந்தியாவோட அண்டை நாடுகளுக்கு தான் முன்னுரிமை அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கிது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அமெரிக்க அதிபர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா நாடுகளும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. அமெரிக்கா முறையாக எல்லா நாடையும் உதவிக்கு கோர்றது சமீபத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறோம். ஸோ அப்படின்னா அங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்றது உண்மையான நிலவரம் தெரியல. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படை ஜெயிக்குதா, இல்லை ஈரான் தான் ஜெயிச்சிட்ருக்குதாங்கிறது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஆனால் அமெரிக்க அதிபர் எல்லா நாடும் எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்கிறப்ப ஈரானோட கை ஓங்கிடுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எது எப்படியா இருந்தாலும் அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜலசந்தி பகுதி. அந்த அந்த இடத்த பிளாக் பண்ணுறதுங்கிறது ஒட்டுமொத்தமாக அது வந்து குளோபலாகவே சர்வதேச அளவில் பெரிய பாதிப்புக்குள்ளாகும். இந்தியாவில் அது ஒரு எனர்ஜி செக்யூரிட்டிக்கு ஒரு கேள்விக்குறியாக வந்து நிற்கும். ஸோ இந்திய பெருங்கடலில் அமெரிக்க இராணுவம் இப்படி பண்ணது வந்து இந்தியா வந்து இது வரைக்கும் அதுக்கான கவுண்டர் அட்டாக் எதுவுமே பண்ணலை. கவுண்டர் அட்டாக் இன் சென்ஸ் போய் அமெரிக்க இராணுவத்தை அடிக்கணும்னு சொல்ல வரல, ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் அகெயின்ஸ்ட் எதுவுமே தரல. ஸோ இப்போ இந்தியாவுக்கு வந்து ஈரானோட உதவியும் தேவை, அமெரிக்கா இஸ்ரேலோட ரிலேஷனும் தேவை. ஸோ ட்ரையாங்கிளில் நாம் நின்றுட்டுருக்கோம், முச்சந்தியில் நிற்கிறோம் அப்படிம்பாங்கள்ல தமிழில். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ இந்தியா நிற்கிது. எந்த சைடு வந்து ஓப்பனாக பேசினாலும் இன்னொரு சைடுக்கு அது வந்து அப்போஸாக போகுன்றதுனால அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாரர் சொல்கிறாங்க. பட் இந்த மேற்காசிய பகுதிகளில் நிலவி வரும் அந்த டென்ஷன் அது எப்போ வந்து குறையும் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். அடுத்தது இது வந்து வேறு எங்கேயாவது எஸ்கலேட் ஆகுமா அப்படிங்கிறதையும் நாம் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.